தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா, கையால் என்னை வணைந்திடுமே, அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 6:36. ஆமென். ஆமென். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். வாசிக்கலாமா 35வது வசனம்? ஆமென். நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். ஆமென். ஆமென். நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிற தேவன் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும், உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன் பின்வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும், என்மேல் மனமிரங்கும். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். என் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பவர் நீங்களும் இரக்கமுள்ளவராக. அப்போ பாவிகள் மீது முதலாக அவர் இரக்கம் காட்டுகிறார். அல்லேலூயா. முதலாவது யார் மீது இரக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால், நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார், பாவிகள் மீது இரக்கம் காட்டுகிறார். பாவிகள் மீது இரக்கம் காட்டுகிறார். வாசிக்கலாமா? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆமென். நம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு
கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆமேன், ஆமேன். அதனால்தான் எசேக்கியேல் ஆகமத்திலே வாசிக்கிறோம், தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக தீயோர் மனம் மாறி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னிடம் திரும்ப வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். லூக்கா 5:32 சொல்லுகிறது, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை மனமாற அழைக்கிறேன். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை மனமாற அழைக்க வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே. மத்தேயு 18:11 சொல்லுகிறது, ஏனெனில் மானிட மகன் நெறித்தவறியோரை மீட்கவே வந்தார். மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். மத்தேயு 18:14 வாசிக்க கேட்கலாமா? ஆமென். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆமென். மத்தேயு 18:14 வாசிப்போம் மீண்டும். ஆமென். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆமென். ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே விண்ணக தந்தையின் திருவுளம். விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். 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 அதனாலதான் ரோமேயர் 2:4 சொல்லுகிறது, கடவுளுடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுவார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்காதீர்கள், ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன், என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மானிட மகன் நெறித்தவையோரை மீட்கவே வந்தார். இச்சிறியோர் ஒருவர் கூட நெறித்தவறி போகக்கூடாது. இதுதான் தந்தையின் திருவுளம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக தீயோர் மனம் மாறி தம்மிடம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பாவிகள் மீது தான் இரக்கம் காட்டுறார். முதல்ல நன்றி கற்றோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறவர், பேரிரக்கம் காட்டுகிறவர், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்டுகிறவர். திருப்பாடல் 136 வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவருடைய அன்பு எப்படியெல்லாம் நமக்கு செய்கிறார் என்று சொல்லி. இரண்டாவதாக நோய்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 4:18-19 வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 4:18-19.
ஆமென். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. இயேசு அழகா சொல்றாரு. எதற்காக? லூக்கா 5:17 வாசித்து பாருங்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை கொண்டிருந்தார். மத்தேயு 8:1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு தொழுநோய் குணமாகதை குறித்து பார்க்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே தொழுநோய் நீங்கிற்று. ஆமென். 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 யாரெல்லாம் இந்த வசனத்தை உள்வாங்கினீங்களோ அவங்கெல்லாம் உண்மையா ஆமென்னு சொல்லுவீங்க. கடனுக்காக கூலிக்கு மேய்க்கிறவங்க யாரும் ஆமென்னு சொல்ல முடியாது. கடமைக்காக வரவங்க ஆமென்னு சொல்ல முடியாது. தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நீர் விரும்பினால் என் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை நீக்க முன்னால் முடியும். நீர் விரும்பினால், சங்கீதம் 38 நம்ம புலம்பியதை போல, ஐயோ, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் என்று நீ வேதனையோடு அவர்கிட்ட நீ விரும்பினால் வலுவற்ற நிலையிலும் வல்லமை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விரும்பணும். நீ விரும்புவதை அவர் செய்வார். முற்றிலும் நொறுங்கி போனேன் என்று சொல்லுகிறாயா? என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்லுகிறாயா? ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. நீர் விரும்பினால் உம்முடைய சித்தத்தின்படி. வேதனைப்படுறியா? என் உள்ளம் வேதனையால் துடிக்கிறது, என் வலிமை என்னை விட்டு அகன்றது, என் கண்களும் கூட ஒளி இழந்தன. ஐயோ, என் தலைவரே, உமது பெருமூச்செல்லாம். உம்முடைய பெருமூச்சு என்ன? ஏக்கம் அவருக்கு. ஐயோ, என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரி. அவருடைய பெருமூச்சு அப்படிதான். அதனால தான் தூய ஆவியார் தன்னுடைய பெருமூச்சின் வாயிலாக அவர் பேசுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியுமே. ஆமென். அல்லேலூயா. என் வேதனை குரல் உனக்கு மறைவா இல்லையப்பா. என்னுடைய எல்லாம் உனக்கு தெரியும். என்னுடைய பலவீனம், பலம் எல்லாம் உனக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. நீ விரும்பினால் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை. ஆமென். என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட, பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவேன்னு சொல்லி கலங்குகிறாயா? ஐயா, நீர் விரும்பினால் என்னுடைய பிரச்சனையிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை தருவீங்க. உம்மால் முடியும். இயேசு தன்னுடைய கையை நீட்டி சொல்றாரு, நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே தொழுநோய் நீங்கிட்டு. உடனே. அதனால்தான் யாக்கோபு 5:15 மிக அழகாக சொல்லும். யாக்கோபு 5:15. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார்.
ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்யாதிருந்தால் மன்னிப்பு பெறுவார். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆமென், ஆமென். பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு இருப்பார். அப்போ நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும். அப்போ அவர் அப்படிதான் அந்த தொழுநோயாளி, ஐயா நீர் விரும்பினார். இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தான் மனநோயாளி. உள்மன காயங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள். மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறாரா என்பது உங்களுக்கு தெரியாதா? கடவுளுடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்காதீர்கள். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆமன் பாதர்களே, நோய்கள் மீது இரக்கம் காட்டுகிற தேவன் இன்னும் அநேக காரியங்களில் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய இரக்கம் நிறைய இருக்குது. பரிசுத்த எடுத்தா இரக்கம்தான், இரக்கம்தான், இரக்கம்தான் எல்லா இடத்துலையும். அதனால தான் இடைச்சட்டம் 4:4 அழகாக சொல்லுகிறது. இடைச்சட்டம் 4:4. ஆமென். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். ஆமென். இந்த வசனத்தை கை கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவரை இறுதியாக பற்றி கொண்டதால் தான் நீங்களும் சரி நானும் சரி அவரை இறுதியாக பற்றி கொண்டதால் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கோ எங்கேயோ என்னைக்கோ எப்பவோ மடிந்து போயிருப்போம். அட்ரஸே எல்லாம் போயிருப்போம். கொரோனா தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அநேக காரியங்களில் பிரயாணம் செய்யும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் அந்த நேரத்தில் நீ மறந்து போகிற. உன்னை உயிர்ப்பிச்சு கொடுத்து அப்படியே கரத்தில் ஏங்கி தாங்கி பிடிச்சாரு, மறந்து போனாயோ? இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர், ஒருவர் மற்றவரை பார்த்து கன்ஃபெஷன், முகமுகமாய் கன்ஃபெஷன் செஞ்சு பாருங்க. ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது காரியம், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒருவர் மற்றவருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவி மக்களுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்தல் அவசியம். அப்பொழுது அடுத்து அப்படி செய்யும் பொழுது குணமடைவோம். அல்லேலூயா. ஒருவர் மற்றவர்கள் மீது நம்முடைய துன்பங்களையும் துயரங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்காம நம்முடைய பாவங்களை தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் ஜெபிக்கும் பொழுது எல்லா விடுதலை உங்களுக்கு. இன்றைக்கி அந்த சங்கீதம் 38 வாசிச்சிங்க, அந்த ஒவ்வொரு காரியம் அது வாசிட்டே போகலாம். பதினெண்டாம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர். எப்போதும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர். ஆமென். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்யணும்? நானோ செவிடர் போல், காது கேளாமலும், ஊமை போல், வாய் திறவாமலும் இருக்கின்றேன். இருக்கின்றேன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்து கொண்டே இருக்கணும். நானோ செவிடர் போல், காது கேளாமலும், ஊமையை போல் வாய் திறக்காமலும் இருந்துக்கோ, எல்லாத்திலையும் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா.
அதனால் அவசரம் இன்னும் அழகாக சொல்லுது பாருங்க, உண்மையாகவே நான் செவிப்புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும். இன்னும் அழகான வார்த்தை பாருங்க, சங்கீதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் செவிடர் போல காது கேளாமலும் ஊமையை போல் வாய் திறமாமலும் இருக்கின்றேன். உண்மையாகவே அதை கன்ஃபார்ம் பண்றாரு சங்கீதக்காரன். உண்மையாகவே நான் செவிப்புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும். அதை கன்ஃபார்ம் பண்றாரு, சொன்னதை கன்ஃபார்ம் பண்றார், உறுதி எடுக்கிறார். ஏனெனில் 15ஆம் வசனம், ஆண்டவரே ஆமென், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், கடவுளாகிய தலைவரே, என் தலைவரே எனக்கு செவி சாய்த்திரணும். ஆமன் வாழ்ந்தவர்களே, அப்ப நேர்மையானுடைய வல்லமை மிக்க ஜெபம் பயனை தரும். அப்ப நேர்மையாளர்கள் என்று சொன்னால் என்ன? எப்படி நேர்மையாளர்களாகும்? ஆண்டவர் சமயத்தில் நம்முடைய குற்ற அறிக்கை இடுகிறோம். அதனால தான் இன்னைக்கு அதிகாலையில் ஆவியானவர் நேற்று மாலை உணர்த்தினார். முதலாவது பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செஞ்சுட்டு தான் நெகேமியா புத்தகத்தை நம்ம பார்த்தோம். 9ஆம் அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வாசிக்கலாமா? நெகேமியா புத்தகம் வேகமாய். சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோம்பிருக்குமாறு அம்மாதத்தின் 24ஆம் நாளன்று மக்கள் ஒன்று கூட்டப்பட்டனர். இஸ்ரேல் இனத்தார் வேற்றினத்தாரிடமிருந்து பிரிந்து நின்றனர். எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் குற்றங்களையும் அறிக்கையிட்டனர். ஒவ்வொரு நாளும் பகலில் கால் பகுதியை தங்கள் இடத்திலேயே எழுந்து நின்று கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும் மற்றொரு கால் பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுவதிலும் செலவழித்தனர். ஆமேன், ஆமேன். இப்போ ஒரு பகல் 12 மணி நேரம் என்றால் ஏறக்குறைய 6 மணி நேரம். கால் பகுதியை தங்கள் இடத்திலேயே எழுந்து நின்று கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும். ஆமென். கால் பகுதி 3 மணி நேரம். பகல் 12 மணி நேரம், 3 மணி நேரம் வேத வாசிப்பு. அப்புறம் கால் பகுதியே மற்றொரு கால் பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும். ஆமென், ஆமென். பாவங்களை அறிக்கையிடுவதிலும். அதனால தான் சொன்னேன், எல்லாம் சுயநலமாகவே ப்ரேயர் பண்றோம். சுயநலம். அவங்கள ஆசீர்வதிங்க, இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, இவங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு முன்பதாக நாம் ஒருவருக்கொருவர் பாவ அறிக்கையிட்டு தாவீதை போல, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமேன்னு சொல்லி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுவதிலும் செலவழித்தனர். அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, கால் பகுதி வேத வாசிப்பு. அது முடிஞ்சு அவங்க கால் பகுதியை பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். அப்புறம் ஸ்தோத்திர பலி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ பாவ அறிக்கை அது முதல் வசனத்தில் பார்க்கலாம். எல்லாம் நோன்பு இருக்க வேண்டும். என்ன நோன்பு? நீ பட்டினி கிடந்து நோன்பு இருக்க வேண்டாம், உடலை வருத்த வேண்டாம். அதான் நான் என்ன கேட்கிற நோன்பு வேண்டாம். உள்ளத்தில் தூய்மை, உள்ளத்தில் உண்மை உள்ளவனாக ஒருவருக்கொருவர் பாவரிக்கை செய்து, ஒருவருக்கொருவர் அன்பு செய்து, ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் ஜெபித்து
செய்யும் பொழுது ஒப்பு கொடுங்க. எப்பவுமே ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. கணவனை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, பெற்றோரை ஒப்பு கொடுங்க, சுற்றம் நண்பர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. ஏன்னா அந்த சங்கீதம் 38 அழகாக சொல்லுகிறது, என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதனை கண்டு விலகி நிற்கின்றார்கள், என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றார்கள், அவர்களுக்காக செபியுங்கள். இல்லையா? அவர்களுக்காக செபித்து பாருங்க. நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க, மௌனமாக இருங்க. நானும் என் உயிரை பறிக்க தேடவோ எனக்கு எதிராக கண்ணி வைக்கின்றனர், எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகிறார்கள், எப்போதும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களா? நீ நல்லா இருப்பா, தாராளமாக பண்ணிக்க. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற வாதை என் கூடாரத்தை அணுகாது. இல்லையா? வாதை என் கூடாரத்தை அணுகாது என்ற விசுவாசம் உனக்குள்ள வரணும். அது உனக்குள்ள வந்தாதான் வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னா இந்த உடலாகிய கூடாரம், இந்த உடலாகிய கூடாரம் அதுதான் உள்ள வராது. ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் ஓசையா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், தங்கள் உள்ளத்திலிருந்து அவர்கள் என்னை கூக்குரலவில்லை. வாசிக்க கேட்போம். ஓசையா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை, அதற்கு மாறாக தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீத்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள். ஆமென். ஆமென். மீண்டும் ஒரு முறை உறக்க வாசிங்க. ஏன் தோய்வு? தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை, அதற்கு மாறாக தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீத்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள். ஆமென், ஆமென். படுக்கையில கிடந்துட்டு, ஐயோ எனக்கு இப்படி ஒரு துன்பமா, அப்படி ஒரு துன்பமா, இப்படி ஒரு வேதனையா, உண்மை அறியாது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? படுக்கையில் கிடந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காக என்று சொன்னால், கோதுமை என்றால் உணவு, திராட்சை ரசம் என்றால் மது, அதுக்கு மட்டும் போதும் எனக்கு என்று சொல்லி உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறாயா? உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரல் வேண்டும், மாறாக படுக்கையில் இருந்து கதறிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் திருப்பாடல் 30:2 அழகாக சொல்லும், என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன். என் கடவுளாக ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்தார். இரக்கம் காட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. யாருக்கு மேலெல்லாம் இரக்கம்? இதுபோல பிற இனத்தாருக்கு இரக்கம் காட்டுகிறார், மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார், சிறு குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுகிறார், துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், எதிரிகளுக்கு இரக்கம் காட்டுகிறார். இப்படியாக அநேக இரக்கத்தின் செய்தி மிக நிறையாக இருக்கிறது. பெண்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். வேதாகமத்தில் செப்பரேட்டர் ஆண்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். தாவீதை பார்க்கிறோம், தாயிடம் இரக்கம் காட்டுகிறார். இயேசுவின் விழாவில் குத்திய படை வீரனுக்கு இரக்கம் காட்டுகிறார். கள்வர் மீது இரக்கம் காட்டுகிறார். கடைசியில் எல்லார் மீது இரக்கம் காட்டுகிறார். பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும் என்று எல்லார் மீதும் இரக்கம் காட்டி ஜெபிக்கிறார். மற்றவருக்காக ஜெபிக்கிறார். ஆமன் பாதர்களே,
ஒவ்வொரு நாளும் அவருடைய சமத்தில் வந்து காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, தொடர்ந்து அவருடைய இரக்கம் காட்டுதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்தமைக்காய் உங்களுக்கு நன்றி. இதுபோல நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை மீண்டும் ஒருமுறை பாடலாமா? ஆமென். நானாகவே வந்து நிற்கின்றேன். இன்னும் சத்தமாய். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கின்றேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் மார்பில் என்னை சேர்த்துக் கொள்வீரா? ஆமென், ஆமென், ஆமென். இன்று அவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய மார்பில் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். இந்த பாடல் வரிகள் எவ்வளவு ஒரு அருமையான பாடல் வரிகள். பொருளிலிருந்து பாட வேண்டும் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.